நாட்கள் செல்ல செல்ல சித்தார்த்தா அழகிய சிறுவனாக வளர்ந்திருந்தான். அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குரு ஒரு நாள் அரசரை காண வந்தார். மன்னா, இவனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு எனக்கு ஞானம் போதாது. இவன் அனைத்து விஷயங்களையும் அறிந்துள்ளான். எனக்கு தெரியாத விஷயங்களை கூட எனக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதனை கேட்ட மன்னர் மிகவும் பெருமை அடைந்தார். சித்தார்த்தா மற்ற சிறுவர்களைப் போல் விளையாட்டிலும் மற்றவருடன் போட்டியிடுவதிலும் நாட்டம் இல்லாமல் இருந்தார். பெரும்பாலான சமயங்களை தனியாகவோ விலங்குகளுடனும் கழித்தார். பறவைகளும் விலங்குகளும் அவரிடம் அன்பாக பழகின. ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அடிபட்ட அன்னத்தை எடுத்து இறகில் தைத்திருந்த அம்பை எடுத்தார். அதனை அன்புடன் தடவிக் கொடுத்தார். ஏ சித்தார்த்தா, அந்த அன்னம் என்னுடையது, அதை கொடு. எந்த உயிரையும் கொல்வது பாவம், அதனால் அதை விட்டுவிடு. வீண் வாதம் வேண்டாம். நான் தான் அதை அம்பால் வீழ்த்தினேன். ஆகவே எனக்குதான் அது சொந்தம். ஒரு உயிரை கொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது, அதனால் அதை விட்டுவிடு. அவர்களின் வாய்ப்பேச்சு முற்றி தீர்ப்பு கூறிய முனிவர் பாம்பாக மாறி காட்டுக்குள் மறைந்து விட்டார்.